Hi friends, this video is sponsored by BuyMoot mobile app. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பெஸ்ட் குவாலிட்டி லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னென்ன பொருள் அப்படின்னா ஆயில்ஸ், ஸோ கோல்டு வின்னர் ஆயிலாக இருக்கட்டும், ஆயில் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பாத்ரூம் கிளீனர்ஸ், அப்புறம் எல்லா பொருளுமே இருக்குது. ஸோ நீங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பெஸ்ட்டு குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு முறை நீங்கள் வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மற்ற ஆப்பை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம நார்மலாக வாங்குகிற ப்ரைஸை விட இது வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இதில். ஸோ சர்வீஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு முறை வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை வாங்கினீங்கன்னா திரும்ப நீங்களே கண்டிப்பாக வாங்குவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ், பெஸ்ட் குவாலிட்டி. ஸோ மறக்காமல் ப்ராடக்ட்டை வியூ பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தட்டைப்பயிர் சாதம், இதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அன்பான ஒரு ரெக்வஸ்ட்டு. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து வீட்டுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துக்கிறேன், எஸ்எஸ் பொன்னி எடுத்துருக்கேன். இதை கழுகிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அரிசி எடுத்ததாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ தட்டைப்பயிரை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படி டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு நான் வந்து குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதையும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா, 3 பூண்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வந்து கலர் மாறி வந்துருச்சு, நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் இப்போ செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 8 பேர் வரைக்கும் சாப்பிட முடியும். நான் எடுத்துருக்கிற அரிசிக்கு தட்டைப்பயிருக்கும் நான் 1/4 கிலோ வந்து எடுத்திருக்கேன். தட்டைப்பயிறு அரிசியும் பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், 4 டம்ளரில் எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க தட்டைப்பயிரையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவிலேயே நல்லா வதங்கி விட்டுக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 8 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக எப்படி அரிசி தண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரிசி கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் நெய் இதையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் இதை சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தட்டைப்பயிர் சாதம் வந்து ரெடி. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Okay friends, thank you.